Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது puff sleeve cutting and stitching. வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ இங்க வந்து நான் பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து கட் பண்ணியிருக்கேன். பாத்தீங்கன்னா ஸ்லீவ் லெந்த் வந்து 6 inches எடுத்திருக்கேன். பைசெப் வந்து 5 and half வந்து பைசெப்போட half வந்து 5 and half and arm hole-ஓட half வந்து 7 and half. ஸோ உங்களோட ஸ்லீவ் மெஷர்மெண்ட் எவ்வளோ லென்த் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு உங்களோட மெஷர்மெண்ட் தகுந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து மார்க் பண்ணலாம். ஸோ இந்த பஃப் ஸ்லீவ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பஃப் ஸ்லீவு. ஸோ நான் இங்கேருந்து இந்த இடத்துல வந்து 1/4 inch வந்து மார்க் பண்ணுறேன். ஸோ 1/4 inch மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு நம்ம கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த 1/4 inchக்கு நம்ம இப்படி கர்வ் ட்ரா பண்ணிக்கோ. கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணிடலாம். இப்படி கட் பண்ணியாச்சு. இனி நெக்ஸ்ட் இது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து இனி கிளாத்தில் வந்து கட் பண்ணிக்கலாம். கிளாத் வந்து இங்கே நான் வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் 2 ஸ்லீவுக்கு. அண்டு வந்து இந்த பேட்டர்ன் வச்சு இனி நம்ம இது கட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டர்ன் ஃபஸ்ட்டு வந்து பின் பண்ணிக்கிறேன். நம்ம கிளாத்தில் வந்து பேட்டர்ன் பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிவிட்டு இது பஃப் ஸ்லீவ்னால பஃப் உங்களுக்கு வேணுமோ எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் நிறையா பஃப் வேணுனால இங்கே வந்து நான் 5 inches எடுக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து சென்டர்லேருந்து நான் 5 inches வந்து பஃபுக்கு எடுக்கிறேன். ஸோ 5 inches மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே இந்த இது வந்து பஃபுக்குள்ளது வந்து இந்த இதில் அப்படியே கொண்டு வந்துடலாம். ஸோ நம்ம இந்த 5 inchesலேருந்து இப்படியே பஃபுக்குள்ளது வந்து ட்ரா பண்ணிவிட்டு இன்னைக்கு கட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து 1 inch வந்து சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த 1 inch மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டில் தான் வந்து பேட்டர்ன் கட் பண்ணியிருக்கோம். ஸோ 1 inch சீம் அலவன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதாவது ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே அதே மாதிரி 1/4 inch விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் லைனை வந்து 1/4 inch விட்டுட்டு இதுக்கு அப்படியே கட் பண்ணிடலாம். இதை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பஃப் எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இது வந்து பண்ணிக்கோங்க. இப்போ கிளாத் வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணக்கப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி சென்டர் மார்க் பண்ணியிருக்கேன். லைனிங்கும் அதே மெஷர்மெண்ட்டில் வந்து நான் வந்து லைனிங்கும் கட் பண்ணியிருக்கேன். அண்ட் இனி வந்து ப்ளீட்ஸ் இதோட ஃப்ரண்ட் இது கட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் இது வந்து இனி நான் கட் பண்ணல. ஸோ ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் உள்ள தள்ளி நம்ம கட் பண்ணிடலாம். ஸோ 2 பீஸ் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் வந்து நான் கொஞ்சம் இதாக கட் பண்ணுறேன். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம இப்போ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா லைனிங் வச்சுட்டு இந்த பீஸ் வந்து நம்ம திருப்பிடுறோம். ஸோ லைனிங் இப்படி வச்சுட்டு இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம லைனிங் வந்து மெயின் பீஸோடு வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு லைனிங் திருப்பிடலாம். ஸோ 2 ஸ்லீவுக்குமே நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து அது பண்ணி முடிச்சிடலாம். லைனிங் வந்து திருப்பியாச்சு. பார்த்திங்கன்னா லைனிங் திருப்பிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு டாப் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பியாச்சு. திருப்பிட்டு இங்கே வந்து நான் வந்து சுற்றி அடிச்சிட்டேன். சுற்றி அடிச்சதுக்கப்புறம் இது வந்து நான் நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளீட் போடுறோம். ப்ளீட் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சென்டர் லைன் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. எனக்கு ஏற்கனவே இதில் லைன்ஸ் இருக்கிறனால நான் சென்டர் மார்க் பண்ணல. நீங்கள் வந்து சென்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம இங்கே ஸ்டிச் போடணும். ஸோ அதனால் நீங்கள் சென்டர் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ளீட் போடலாம். ப்ளீட் வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸோட அட்டாச் பண்ணி ப்ளீட் போடுறனாலும் போட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட கிளியராக புரியிருக்க வேண்டி இப்படி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ளீட் வந்து நம்ம பாக்ஸ் ப்ளீட் போட்டுக்கலாம்.
பாக்ஸ் ப்ளீட் போட்டுட்டு உங்களோட ஆர்ம் ஹோல் தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த சைடு வந்து எவ்வளோ ப்ளீட்ஸ் வருமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த 2 சைடுமே நம்ம வந்து இப்படி வந்து ப்ளீட்ஸ் போட்டுக்கலாம். நான் ஏற்கனவே வேறு இதில் வந்து இன்னொன்று ஸ்லீவில் வந்து ப்ளீட்ஸ் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பாக்ஸ் ப்ளீட்டும் அண்ட் செகண்ட் வந்து இப்படி வந்து 4 ப்ளீட்ஸு 2 சைடும் போட்டிருக்கேன். இனி நெக்ஸ்ட் வந்து நம்ம சென்டர் லைனில் ஸ்டிச் பண்ணுறோம். நீங்கள் சென்டர் லைன் ஏற்கனவே ட்ரா பண்ணியிருப்பீங்க. ஸோ ஊசி நூல் எடுத்துகிட்டு நம்ம சென்டர் லைனில் வந்து லாங் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 3 இன்ச்சஸ் நீங்கள் சென்டர்லேருந்து 3 இன்ச்சஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அண்ட் நம்ம இனி வந்து ஸ்டிச் போட்டுக்கலாம். இங்கே வந்து லாங் ஸ்டிச் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ நான் இங்கே வந்து இப்படியே வந்து லாங் ஸ்டிச் வந்து போடுறேன். அந்த 3 இன்ச்சஸ் வரைக்கும் நம்ம வந்து லாங் ஸ்டிச் வந்து அப்படியே போட்டுடலாம். லாங் ஸ்டிச் போட்டாச்சு. அந்த 3 இன்ச்சு கிட்ட நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணக்கப்புறம் இதை வந்து நம்ம இப்படியே இழுத்துக்கலாம். நல்லா இழுத்துட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு நம்ம வந்து இனி வந்து நாட் போட்டுடலாம். ஸோ இதை வந்து நான் இப்படியே நாட் போட்டுடுறேன். நாட் போட்டக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ பஃப் ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து பேர்ல் வைக்கிறனா வைக்கலாம், இல்லைன்னா வேறு ஸ்டோன்ஸ் ஏதாச்சும் வைக்கிறனாலும் வைக்கலாம். இனி நம்ம இதை அப்படியே வந்து சென்டரில் வச்சுட்டு பாடிஸோடு அட்டாச் பண்ணிக்கோங்க. நான் இங்கே ஏற்கனவே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா பாடிஸோடு அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே நான் வந்து ஸ்டோன் இப்படி வச்சுட்டு பாடிஸோடு அட்டாச் பண்ணியிருக்கேன். அட்டாச் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட இங்கே வந்து கேப் ஸ்லீவ் மாதிரி இந்த இடத்துல வரும். அண்ட் இங்கே வந்து உங்களுக்கு பஃப் இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் வேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்லீவ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஸ்லீவ் வந்து உங்களுக்கு இப்படி பஃப் ஸ்லீவ் வந்து இப்படி கிடைக்கும். ஸோ நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா பியூட்டிஃபுல்லான பஃப் ஸ்லீவ் வந்து கிடச்சிருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்லீவ் வந்து நீங்கள் வந்து சுடிதார், ப்ளவுஸ், ஃப்ராக் எதுக்கு வேணாலும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி அடுத்த டிஃப்ரெண்ட்டான வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.